ஏக்கா அண்ணன் பேசிட்டு இருக்கவ என்னதான் முடிவு சொல்லியிருப்பாரோ தெரியலையே. ஆமா சின்ன பொண்ணு, நானும் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன லட்சுமி அக்கா வந்துட்டா. ஏக்கா என்ன சொன்னாங்க? உமாக்கா அவங்க சரின்னு சொல்லிட்டாவ. லட்சுமி உண்மையாவா? ஆமா, நாளைக்கு அவங்க வீட்ல இருந்து வர சொல்லி சொல்ல சொன்னாவ. அடி தூள், சூப்பர். அப்போ ஆமா சின்ன பொண்ணு, என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு பயந்து பயந்து போனேன். இனிமே எல்லாம் நல்லா நடக்கும்க்கா, நீங்க சந்தோஷமா இருங்க. நான் எவ்வளவோ வாட்டி அவர்கிட்ட சொல்லியிருப்பேன், ஒத்தைக்கு ஒரு பிள்ளை இருக்கு, நம்ம எங்கேயாவது கட்டி கொடுத்து அந்த பிள்ளைய பார்க்க முடியாம போயிரும் அப்படின்ட்டு. புரிஞ்சிக்கவே இல்லை, எனக்கு அதுவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த அண்ணன் சொன்னதும் அவருக்கு புரிஞ்சிருச்சு, சரின்னு சொல்லிட்டாவ. சூப்பர். அப்ப நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டா? சரி சின்ன பொண்ணு, அப்புறம் உனக்கு இன்னொரு வேலையும் இருக்கு. என்னக்கா சொல்லுங்க, எதுனாலும் பண்ணிடலாம். அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்படியே பூமாரிக்கிட்டேயும் போய் பேசிட்டு வா. சரி பேசிடலாம். அதனால இப்ப என்ன, நானும் செல்வியும் போய் பேசிட்டு வரோம். பூமாரி அங்கேதான் இருக்கா, ஜானும் சாரு கூட இருக்கா. நீ போய் பேசிட்டு வா, சரியா? சரிக்கா. சின்ன பொண்ணு நீ போய் பேசிட்டு வா சின்ன பொண்ணு, நான் இங்க வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஏன் செல்வி, நீ வரலையா? இல்ல சின்ன பொண்ணு, நீ பேசிட்டு வா. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நான் அந்த ராகுல் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கேன்க்கா. சரி சின்ன பொண்ணு. எனக்கு இப்பதான் மனசுக்கே திருப்தியா இருக்குக்கா. இனிமே எல்லாம் நல்லா நடக்கும் லட்சுமி. சரிக்கா, நான் கடுங்காப்பி போட போறேன், உங்க எல்லாருக்கும் சேர்த்தே போட்டுறேக்கா? சரிக்கா, போட்டு எடுத்துட்டு வாங்க, நானே அப்படியே கேட்கணும்னு நினைச்சேன். சரி, அவங்க 2 பேருக்கும் போட போறேன்னா அதை நம்ம எல்லாருக்கும் சேர்த்தே போட்டுடலான்னு பார்த்தேன். சரி லட்சுமி, நான் வேணா உங்க கூட வரட்டா? வாங்கக்கா. என்ன சின்ன பொண்ணாக்கா நைட்டு பேசிட்டு ஃபோன் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. மணி 10:30 போகுது, இன்னுமே ஃபோன் பண்ணலையே. தம்பி. வாங்கம்மா. என்னையா கீழே சாப்பிட வரேன்னா வரவே இல்லை? பசிக்கலம்மா, நீங்க சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்க. 10:30 மணி ஆகுது, எதுவுமே சாப்பிடாம நீ படுக்க மாட்டேயா? கரெக்டான நேரத்தில் சாப்பிட்ருவியே, 7:30 8 மணிக்கெலாம். இல்லைம்மா, மனசு சரியில்லை, அதனால தான் நான் அப்படியே வெளியே வாக்கிங் போயிட்டு வந்தேன். வெளியே போகும்போது தான் சின்ன பொண்ணாக்காவை பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் ஃபோன் பண்ணவே இல்லை, அதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. ஃபோன் பண்ணுவாங்க மக்களே, நீ எதுவும் டென்ஷன் எடுத்துக்காத. சரிம்மா, ஆனாலும் மனசுக்கு ஒரு மாதிரி இதாகவே இருக்கு. உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ ஒன்றுமே தெரியல. மக்களே நீ எதை பற்றி யோசிக்காத, சைலண்டாக இரு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அம்மா உனக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் எடுத்துகிட்டு வரேன், சரியா? சரிம்மா. யாரோ ஃபோன் பண்ணுக்காங்க, சின்ன பொண்ணாக்காவே இருக்குமோ? சின்ன பொண்ணாக்கா தான் ஃபோன் பண்ணுக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே. சரி, என்னான்னு கேட்டு பார்ப்போம். ஹலோ. சின்ன பொண்ணாக்கா சொல்லுங்க. ராகுல் தம்பி எங்க இருக்கீங்க? நான் எங்கள் வீட்டில் தான்க்கா இருக்கேன். அப்படியா? நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை பற்றி பேசதான் தம்பி கூப்பிட்டேன். நீங்கள் தூங்கிட்டீங்களோ? இல்லைக்கா, நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? தம்பி நாங்கள் இங்கே பூமாரி வீட்டில் தான் எல்லாரும் இருந்தோம். அவங்க அப்பாட்ட பேசணும், ஆனால் அவர்... என்னக்கா என்ன சொன்னாங்க? அவங்க ஒத்துக்கலையோ? அது வந்து தம்பி, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனால்... என்னக்கா அவங்க ஒத்துக்கலையோ? ஆமாம் தம்பி, அவங்க அப்பா ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. நம்ம பிள்ளை பின்னாடியே சுற்றி தொல்லை பண்ண பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு கேட்டார். எனக்கும் அது நியாயமாக தான் தோணுச்சு. அவர் கேட்டதுக்கு எனக்கு பதிலும் கிடையாது. இப்போ என்னக்கா பண்ணுறதுக்கு? எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கக்கா, அதே மாதிரி பண்ணலாம். அப்படியா? இப்போ எது சொன்னாலும் கேட்பல. என்னக்கா சொல்ல போறீங்க? இனிமே அவ பின்னாடி சுத்தாத, அவளுக்கு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், அப்படித்தானே சொல்ல போறீங்க? இல்லை தம்பி, இப்போ என்ன மணி 10:30 ஆகுதான், கடையை சாத்தியிருக்க மாட்டாவ. நேராக போயிட்டு ஒரு தாம்பூல தட்டு மாதிரி பழம், வெத்தலை பாக்கு, பூவு, ஒரு ஸ்வீட் பாக்ஸு மாதிரி உங்கள் அம்மா தங்கச்சி நீ அப்புறம் உங்கள் குடும்பத்திலே தான் பெரியவங்க இருந்தால் அவங்களையும் கூட்டிகிட்டு நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து பூமாரி வீட்டுக்கு வந்து சேரு. கீதா, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? தம்பி, பூமாரிக்கு அப்பாவுக்கு சம்மதம் தான். நாளைக்கு உங்கள் வீட்டிலேருந்து வந்து பேச சொல்லி சொன்னாவ. நான் சும்மா தான் உங்ககிட்ட விளையாடுனேன். இக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் சும்மா தான் விளையாடினேன் தம்பி, நீ எதுவும் பயப்படாத. அவங்க அப்பா கிட்ட இந்த எங்கள் வீட்டுக்கிட்ட உமாக்கா உண்டுலாம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசி ஓரளவுக்கு சம்மதிக்க வச்சிருக்காவ. ஆனால் உன்னை பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவாவ. இப்போ நாளைக்கு உங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் வந்து பேச வரணுமா? அக்கா, என்னால நம்பவே முடிய மாட்டேங்குதுக்கா, அவங்க சம்மதிக்குவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, கவலைப்படாத, இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தேங்க்ஸ்க்கா, நீங்க தான் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. பூமாரியை கல்யாணம் பண்ணிக்க முடியாமே போயிருமோன்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? அப்புறம் ஒரு விஷயம், ரொம்ப எல்லாம் எக்ஸைட் ஆகாத. அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் பிடிச்சிருந்தா தான் கல்யாணம். அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா இனிமேலும் ஸ்மூத்தா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க பூமாரி கிட்ட பேசுனீங்களா? அவ என்ன சொன்னா? அவகிட்ட இன்னும் பேசல. உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அக்கா, அவளுக்கும் என்ன பிடிக்கும் தானே?
அதான் அவங்க அம்மா அப்பாக்கே உன்னை பிடிச்சிருச்சு ஓகே சொல்ல போறாவ. அப்புறம் அவளுக்கு பிடிக்காமையா இருக்கும். அதான் அவன் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னால எங்க அம்மா அப்பாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி. அக்கா எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுவீங்களா? நீங்க பூமாரி கிட்ட பேசும்போது அவ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை மட்டும் நீங்க எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறீங்களா? அப்படி இல்லைன்னா கால் கூட பண்ணுங்க. இல்லை என்னெல்லாம் சொல்லுங்க, திருட்டுத்தனமாலாம் ஃபோன் பண்ண முடியாது. நீ வேணா நாளைக்கு வருவேல, நேரில் அவகிட்ட பேசிக்கோ. அவ என்ன கண்டாலே பயந்து ஓடுவா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே பேசிக்கோ. நான்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன். நம்மளை நம்பி அவங்க அம்மா அப்பா பேச சொல்லும்போது உனக்கு ஒட்டு கேட்கறதுக்கு நான் ஃபோன் பண்ணி தரணுமோ? சரிக்கா, நான் எங்க அம்மா கிட்ட போய் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிக்கேன். நாளைக்கு ஒரு 3 மணி போல நாங்க வரோம். சரிப்பா தம்பி. சரி வச்சிரட்டா. சரி சரி. சரிக்கா. ஐயோ, ஒரு வழி அவங்க வீட்டுல சரின்னு சொல்லிட்டாவ. எப்படியாவது இந்த விஷயத்த அம்மிட்ட பேசிட்டு நாளைக்கு அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்க வேண்டியதுதான். அம்மா. தம்பி நான் இங்கதான் இருக்கேன், வாப்பா. சாரு ரூம் ரொம்ப அழகா இருக்கு. எது இந்த ரூமா நல்லா இருக்கு? எங்க அக்கா ரூமா பாத்திருக்கியா? அவ ரூமுக்கு இது கொஞ்சம் கம்மி தான். ஆமா, ஏதோ புதுசா பாக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது நீங்க இந்த கலர் பெயிண்ட் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் இப்ப தானே வரேன். ஓ ஆமா, பாத்தியா முன்னாடி இங்க இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், இப்ப லைட்டா பர்பிள் கலர்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுதான் சொன்னேன் நல்லா இருக்குன்னு. ஆனா ஜானுக்கா, இவ ரூமை விட உங்க ரூம் தான் சூப்பரா இருக்கும், செம்ம கிளாஸா இருக்கும். நீ யார் ரூம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கல, அவளுக்கு எரிஞ்சுக்கும். இது உண்மையிலே உங்க அக்கா ரூம் தாண்டி நல்லா இருக்கும். சரி சரி இருக்கட்டும், நீ அங்கேயே போய் இருப்போ. என்ன பிள்ளைங்களா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களோ? சின்ன பண்ணத்தே வாங்க. அத்தே உள்ள வாங்க. என்ன சின்ன பண்ணத்தே நீங்க இங்க வந்திருக்கீங்க? எல்லாரும் பூமாரி வீட்டுக்கிட்ட தானே இருக்காங்க. நான் அங்கேதான் இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பூமாரி கிட்ட பேசணும், அதுக்கு தான் வந்தேன் ஜானு. பூமாரி கிட்டயா? இவகிட்டயா? அது முக்கியமான விஷயமா? என்ன சின்ன பண்ணத்தே? என்கிட்டயா? நான் என்ன பண்ணேன்? என்ன பேசணும்? ஒரு முக்கியமான விஷயம். நீ வந்து நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. நான் எந்த தப்பும் பண்ணலையே. சாரு நீ வெளியே வா, அவங்க பேசட்டும். சரிக்கா. ஜானு சாரு நீங்க இங்கே இருங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லத்த, பூமாரி கிட்ட நீங்க ஏதோ பர்சனலா ஒன்றும் கிடையாதுமா. நீங்க 2 பேரும், நீங்க 3 பேரும் எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒளிவு மறைவு அப்படி இருக்கா? இல்லத்த. அப்புறம் என்ன, பூமாரி கிட்ட பேசினா உங்களுக்கும் தானே தெரியும். அப்புறம் நீங்க வெளியே போயிட்டு எதுக்கு? இங்கே இருங்க, நான் அவகிட்ட பேசிட்டு போயிடுவேன். சரிக்கா. பூமாரி நாங்க இங்கே இருக்கட்டுமா? சரி ஜானுக்கா. சாரு நீயும் இங்கே இரு, போகாத. சரி பூமாரி. பூமாரி இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? அவங்க ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, அப்புறம் ஏன் நீ மூஞ்சி எப்படி வச்சிருக்க? இல்ல நான் எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் ஏன் சின்ன பொண்ணாத்த? பூமாரி நீ தப்பு பண்ணேன்னெல்லாம் ஒன்றும் சொல்லலை. உன்கிட்ட ஒரு விஷயமா பேசணும். சரி, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ருக்கு வரேன். பூமாரி உனக்கு வந்து உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காவ. என்ன பூமாரிக்கு கல்யாணமா? கல்யாணம் அப்படின்னு கிடையாது சாரு. என்ன சொல்றதுக்கு, நல்ல ஒரு வரன் வந்திருக்கு. அவகிட்ட சம்மதம் கேட்டுட்டு வர்றதுக்கு தான் என்ன அனுப்பிச்சு விட்டாவ. இது கல்யாணமா? மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா? என்னத்தை சொல்லுதீங்க? ஆமா, உங்க அப்பா கொண்டு வந்த இது சம்மந்தம் தான். உங்க அப்பாவுக்கும் நல்லா பிடிச்சி போச்சு. எங்கள்கிட்ட எல்லாம் சொன்னவ, எங்க எல்லாருக்குமே சம்மதம். அதான் உங்ககிட்டயும் கேட்டுட்டு வர சொன்னவ. நாளைக்கு அவங்க வீட்ல இருந்து பேச வராங்களாம். இது என்னத்தை சொல்லுதீங்க? நாளைக்கு வராங்களா? ஆமா பூமாரி, உனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே தானே? ஏன்னா நீ தான் சொன்ன உங்க அம்மா அப்பா ஏதாவது முடிவு பண்ணா அதை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஆமாத்த, அவங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அப்புறம் என்ன பூமாரி, எதுக்கு மூஞ்சி தொங்க விட்டுட்டு இருக்க? உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ? என்ன சாரு இப்படி சொல்லுங்க? அவங்க அம்மா அப்பா சந்தோஷம் தான், அவ சந்தோஷம்னு சொல்லியாச்சுலாம். வெக்கத்துல தான் அப்படி இருக்காப்புல இருக்கு. பூமாரி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு இப்படி இருக்க? உனக்கும் பாரு, ஒரு நல்ல பையனா பாத்துருக்காங்க உங்க அம்மா அப்பா. ஜானுக்கா எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பூமாரி பயப்படுக? கல்யாணம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல அப்படிதான் இருக்கும். என்ன பாரு, இப்ப நான் ஓகேவா இருக்கேன்ல. நான் எப்படி அழுதுருக்கேன் தெரியுமா? யாரு என்னன்னே தெரியாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அது எப்படி யாருமே தெரியாத பையனா இருக்கும்? அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு இது பண்ணிருக்காங்க. நீயும் நல்லா பேசி பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லி அவங்க வீட்ல இருந்து பேச வராங்கல்ல. எனக்கு பயமா இருக்குக்கா, நீ சின்ன பண்ணாட்ட சொல்லி வேண்டான்னு சொல்ல. பூமாரி என்ன யோசிச்சுட்டு இருக்க? உங்க அம்மைக்கு ஃபோன் போட்டு நீ சரின்னு சொன்னேன்னு சொல்லட்டா? இது வேண்டாம், நான் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன இவ யோசிக்கணும்னு சொல்லுதா? ஒருவேளை இவ அந்த பையன் ராகுல லவ் பண்ணுகாளோ? இவகிட்ட எப்படி கேட்கறதுக்கு? சின்ன பண்ணத்தை வேற இங்கே இருக்காவ. பூமாரி நீ இவ்வளவு யோசிக்கிறத பார்த்தா நீ யாரையோ லவ் பண்ணுகியோ? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதே. யாருன்னே தெரியாம கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் போயிருக்குன்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படுற அளவுக்குலாம் இல்ல, என் பையன் ரொம்ப நல்ல பையன்தான். அது எப்படியே தெரியும்? அவங்க கிட்ட பழகி பார்த்தா தானே தெரியும். நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. நீ பழகி பாரு, பேசி பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லு.
குமாரி, இப்ப எதுக்கு நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற? நீ தான் சொன்னில்ல உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா உனக்கும் பிடிச்ச மாதிரின்ட்டு. அப்ப ஏன் நீ இவ்ளோ யோசிக்கிற? இப்ப எதுக்கு நான் அந்த ராகுல் பையனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேனே தெரிய மாட்டேங்குது. அந்த பையனும் இப்ப என் பின்னாடி வர்றது கிடையாது. வீட்டுல கல்யாணமும் நிச்சயம் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப சின்ன பொண்ணாத்திட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது, வீட்லயும் பேச முடியாது. அவங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா எங்க வீட்ல வந்து பேசுவாங்களா? என்ன பூமாரி இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க? உங்கள் அம்மைக்கு ஃபோன் பண்ணி சரின்னு சொல்லட்டா? ஏத்தே, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்களேன், நான் யோசிச்சு சொல்லுகேன். பையன் நல்ல பையன். நீ வேண்டான்னு சொல்லிட்டேன்னா வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த பையனுக்கு. பூமாரி பையன் ஃபோட்டோ பார்க்கணுமா? வேண்டாம். சின்ன பண்ணத்தே, பையன் போட்டோ காட்டுங்களேன். அவளை விட நீ தான் அவசரமா இருக்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏத்தி காட்டுங்கதே. சரி இரு காட்டுக்கே. சாரு இந்த பையன்தான். இது இந்த பையனா? ஏத்தே, இது வந்து ஆமா சாரு, இந்த பையனை தான் இவளுக்கு பார்த்துருக்கு. ஏத்த, இந்த பையன் அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்த பையன்ல ராகுல். ஆமா, பூமாரிக்கு இந்த பையனை பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா அவன் வந்து என்கிட்ட பேசி பூமாரி வீட்லயும் பேசி எப்படியோ சம்மதம் வாங்கிட்டான். என்னத்த சொல்லுகீங்க? அவளுக்கு பிடிக்குமா இல்லையான்னு கேட்டு சொல்ல சொன்னவ. நாளைக்கு இந்த பையன் வீட்ல இருந்து பேச வரவலாம். பூமாரிக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அந்த பையன் பூமாரி பின்னாடி சுத்துறதே கிடையாது. யான்னு தான் எங்களுக்கு தெரியல. அதுக்கு அவ லைட்டா ஃபீல் பண்ணா. ஒருத்தங்க எப்பவுமே நம்மளை பார்க்க வந்துட்டு திடீர்னு வராம இருந்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னான். அப்ப அவளுக்கும் பிடிக்கும்னு நினைக்கேன். சரி இந்த போட்டோ காமிச்சு என்ன ரியாக்ஷன் பார்ப்போம். சரி சரி. பூமாரி, இந்த பையனை பாரு, சூப்பரா இருக்கான். எப்படி இருந்தாலும் எனக்கு வேண்டாம் சாரு. ஒரு வாட்டி பாரு பூமாரி, அதுக்கப்புறம் வேணுமா வேண்டாமான்னு சொல்லு. ஏத்தே, அந்த போனை கொடுங்க. பூமாரி இங்க பாரு. பூமாரி, ஒரு வாட்டி இந்த போட்டோ பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு. அக்கா, போட்டோ பார்த்தெல்லாம் யாருக்காச்சும் பிடிக்குமா? அவங்க கேரக்டர் என்னன்னு தெரியாம. நீ ஃபர்ஸ்ட் போட்டோ பாரு பூமாரி. நல்லா கண்ணை திறந்து பாரு யாருன்னு. இவங்களா? சாரு, இது இது போட்டோல இருக்குது. ஆமா பூமாரி, ராகுல். உனக்கு இவங்கள தான். ஏடி நில்லடி, எங்க போனை கொண்டு ஓடுக? இவன் என்ன இப்படி ஓடிட்டா? அப்ப இவளுக்கு அந்த பையனை பிடிக்கலையோ? ஏடி நீங்க பாக்கலையாத்தே? அந்த பிள்ளை சிரிச்சுட்டே ஓடுவு. நீ என்ன சொல்லுங்க சாரு? ஆமாத்தே, அவ சிரிச்சுட்டே போறா. ஒருவேளை போட்டோ பார்த்து அவளுக்கு பிடிச்சிருக்குமோ? ஜானுக்கா, அது ஒரு பெரிய கதை, நான் சொல்லுங்க இருங்க. ஏத்தே, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு போய் சொல்லுங்க தே. ஏடி அவன் ஒண்ணுமே சொல்லலையே, ஆப்பாட்டு குடுகுடுன்னு ஓடிட்டா. அவளுக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கேன். நீங்க வேணும்னா ஒரு வாட்டி போய் கேட்டு பாருங்க. ஏன் போனை எல்லாம் வாங்கிட்டு ஓடிட்டா? சரி இரு, நான் அவள்கிட்ட போய் பேசிட்டு வரேன். சரிங்க தே. என்ன விஷயம் சாரு? எனக்கு எதுவுமே தெரியாதே. ஐயோ, அது ஒரு பெரிய கதை. இந்த பையன் இருக்காமல, இப்ப போட்டோல காமிச்சாங்க. அந்த பையன் ஒரு 4-5 வருஷமா பூமாரி பின்னாடியே அலையன்னு அலையுதான். இது பூமாரி பின்னாடியா? ஆமாக்கா, நம்ம தெருவுக்கு பக்கத்து தெருவில் தான் அந்த பையனோட வீடு இருக்கு. அவ 10th படிக்கும் போதோ இல்ல +1 படிக்கும் போதோ ஏதோ அவன் பின்னாடி இருந்தே சுத்திட்டு இருக்கான். ஆனா இவன் தான் மைண்டே பண்ண மாட்டான். எனக்கு இதெல்லாம் தெரியலையே. யாருக்கும் தெரியாதுக்கா, என்கிட்ட தான் சொல்லியிருக்கா. இப்போ ஏதோ ஒரு மாசம் முன்னாடி ஏதோ அந்த பையன் பேச வந்தப்போ இவ பேசியிருக்க போல இருக்கு. அதை யாரோ பார்த்துட்டு ஊருக்குள்ள இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்ற மாதிரி தப்பா பேசிட்டவ. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் ஏதோ பெரிய பிரச்சனைலாம் இருக்கு போல. சின்ன பண்ணக்கா வந்து அந்த அண்ணனை கூப்பிட்டு பேசியிருக்காவ. இந்த மாதிரி எல்லாம் பின்னாடி சுத்தாதப்பா, உனக்கு பிடிச்சிருக்குன்னா வீட்டுல வந்து பொண்ணு கேளு அப்படின்ட்டு. அந்த பையன் ஏதோ வந்து கேட்டுப்பான் போல இருக்கு. ஏடி இவ்வளோலாம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லணும் தோணலாம். நீ ஏன் கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு இதுல நீ யோசிச்சுட்டு இருந்த. அதனால தான் சரின்ட்டு உங்ககிட்ட சொல்லலை. நல்லா ஆளுங்க போங்கட்டி. ஒரு வழியா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும். ஆனா அவளுக்கு பிடிக்கணுமே. அதே கொஞ்சம் முன்னாடி இவகிட்ட நான் அந்த விஷயம் பத்தி பேசினேன். அவன் இப்ப பின்னாடியே வரமாட்டான் சாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு. அப்போ பூமாரிக்கும் பிடிக்குமோ? எனக்கும் அப்படிதான் தோணுதுக்கா. சின்ன பண்ணக்கா போயிருக்காங்கல்ல, பேசட்டும், பேசிட்டு என்னன்னு கேட்போம். சரி சரி.